வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடிகாலின் பணிவார்ந்த வணக்கம் பல. இங்கே வள்ளியாக நடிக்கும் இவர் அடக்க மேடையிலே வள்ளியாக தோன்றி நடிக்கும் சகோதரி கம்மாங்காடு ராசாத்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகளது வணக்கம். தண்டபாணி ஞானவடிவான முருகனாம், அவன் தமது அடியாதமை காக்கும் மால்மருகனாம். மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க, ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க, வண்ணமையில் ஏறி வரவேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய். கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். வைகாசி விசாக திருநாள், என் வண்ண கதிர்வேலன் மணநாள். வைகாசி விசாக திருநாள், அந்த வள்ள கதிர்வேலன் ஒரு நாள். வைகாசி விசாக திருநாள், என் வண்ண கதிர்வேலன் மணநாள். படிவேல் குமரனின் திருநாள், வடிவேல் குமரனின் திருநாள். படிவேல் குமரனின் திருநாள், சோமவாரத்தில் திங்கள் பெருநாள், கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள், கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள். கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள், கருணை பொழிகின்ற ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தனம் வழங்கிடும் ஒரு நாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தனம் வணங்கிடும் ஒரு நாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தனம் வழங்கிடும் ஒரு நாள். செந்தூர் வாசனின் திருநாள், செல்லூர் வாசலில் ஒரு நாள். கந்தன் காவடி ஆடிடும் திருநாள், பள்ளி குமரனின் மணநாள். வள்ளி குமரனில் மணநாள். இந்த வள்ளி குமரனின் மணநாள், என் வாழ்வில் சுடரொளி பெறும் நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள். என் முதல்வனின் வைபவ பெருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். வேலெடுத்து வினைகளை வேறருக்கும் வேளவா கந்தா சண்முகா சடாட்சரா, உன் பக்தையாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இதன் நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவிழிகளால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கண் பரப்பா முருகா, காப்பாத்துவா. போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றற்றும். நீ எந்த இலக்கை மனதில் கொண்டு நடக்கின்றாயோ அந்த இலக்கோடு நடந்தாய் என்றால் அந்த இலக்கை உன்னால் அடைந்து விட முடியும் என்று யார் சொன்னது? சொன்னாதான் தெரியும். ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு, உன்னோட லட்சியம் என்ன இந்த வாழ்க்கையில, அந்த லட்சியத்துல மட்டுமே முதல்ல குறிக்கோளாயிரு. போற வழியில 1000 பிரச்சனைகள் வரலாம். ஒரு ஆம்பளை எகத்து நிக்கணும்னா என்ன செய்யணும்?
உடம்புல வீரம் இருந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எகுத்து நிற்கும் பொழுது எகுத்து நிற்கலாம். அடிக்க வந்தாங்கன்னா திருப்பி அடிக்கலாம். ஒருத்தங்க பேசி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பேச்சு திறமை இருக்கு, அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கலாம். ஒருத்தவங்க இப்போ நல்லா பேசுறாங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்கள முடக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ இந்த குழந்தை தொழில நல்ல முன்னேற்றத்தில் இருக்காரு, அது அப்படி என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? உங்க ஒழுக்கத்தை குறை சொல்லணும். அதை குறை சொன்னாலே எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்களாம். அதனால நம்ம என்ன பாதையில போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பாதையில போய்கிட்டே இருப்போம். போறவங்க போய்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு மனசுல எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம இலக்கை நம்ம அடைஞ்சிடலாமா. அதனால அவங்க சொன்னது மனசுக்குள்ள தோணுது. அது போல என்னுடைய இலக்கு என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னம்மா அப்படி ஒரு இலக்கு மனசுல இருக்கான்னு நினைக்கலாம். பிறந்தா மட்டும் பத்தாது, வளர்ந்தால் மட்டும் பத்தாது, வாழ்ந்தாலும் பத்தாது. பிறப்பது இறப்பது எல்லாமே மனிதர்கள் இயல்பு. பிறப்பது இறப்பதும் மனிதர்களுக்கு இயல்பு. பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க. மனிதனை வாழும் பொழுது அந்த மனிதனுடைய அருமை தெரியாது. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இறந்ததுக்கு பிறகு அந்த மனிதனுடைய அருமை தெரியும். நிறைய பேருக்கு வாழும் பொழுது இப்படி வாழ்ந்தாங்களே அப்படிங்கிறது இப்ப தெரியுதோ இல்லையோ, அப்புறம் தெரியும் இல்லையா? அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு மனிதர்கள் வாழ்ந்தோம்னா இந்த வாழ்க்கையில் வாழலாம். நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம சந்ததிகள் சொல்லும், அப்பா இப்படி வாழ்ந்தாங்கப்பா, எங்க வீட்டில் ஒரு ஆள் இப்படி இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தைக்காக எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம வாழலாம். அதுல தவறையில மனசுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு தாரம் என்று நானும் என்னலாமோ. வண்ணக்கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ணக்கிளியே சொல்லு கிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரம் என்று நானும் என்னலாமோ. அன்னக்கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ணக்கிளியே சொல்லு கிளியே. தெய்வம் வரும் மனிதர் வடிவிலே படித்ததுண்டு ஏட்டிலே. தெய்வமென தெரிந்த போதினில் கூட்டலாமோ வீட்டிலே. தெய்வம் வரும் மனிதர் உருவிலே படித்ததுண்டு ஏட்டிலே. தெய்வமென தெரிந்த போதினில் கூட்டலாமோ வீட்டிலே. பூஜை செய்யும் தேவி உன்மேல் ஆசை வைத்தால் பாவம். நானும் உன்னை தாரம் என்று ஏற்றுக்கொண்டால் துரோகம். ஜீவனுள்ள பால் நிலாவை நானும் சேரக்கூடுமோ. பாவம் இந்த பாவம் என்று காணவில்லை தூற்றுவோ. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் எண்ணலாமே. தெய்வம் கணும் நேரில் வந்து பேசி இங்கு போவது. வந்து பேசி போவதால் நான் தெய்வமாக கூடுமோ. தெய்வம் கணும் நேரில் வந்து பேசி இங்கு போவது. வந்து பேசி போவதால் நான் தெய்வமாக கூடுமோ. ஊரில் உள்ள பேருக்கெல்லாம் வாக்கு சொன்ன பாவை உன்னிடத்தில் கேட்டு நின்றால் வார்த்தை ஒன்று தேவை. எல்லை தெய்வம் என்றால் எந்தல் வாக்கு தெய்வ வாக்குதான். தெய்வ வாக்கை நீயும் கேட்டு வாழ்க்கை ஒன்றை
ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் எங்க அப்பா நம்பிராஜன், தாய் நங்கை மோகினி. உடன்பிறவாத அண்ணங்க 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. 7 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் அப்பா நினைச்சாரு, எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வேணும். அப்படி நினைக்கிறது யாரு? இப்போ ஒரு யதார்த்தத்துக்கு நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். அப்போ ஒரு சில பேருக்கு கோவம் வரும், ஏன் ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன, இந்த அம்மா என்ன மேடையில் நின்றுக்கிட்டு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லுது. அப்படி ஒரு எண்ணங்கள் வரும்ல. இந்த பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு முதல்ல வீட்டில் நினைக்கிறது அம்மாவா அப்பாவா? உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா இல்லையா? பொம்பளை ஆளுக எல்லாருமே ஆம்பளை பிள்ளை வேணும் தான் நினைப்போம். அப்படிங்கிறீங்க ஒரு சில பேருக்கு. அதுக்கு மாற்றங்கள் வந்ததுதான் காரணம், இல்லைன்னா அந்த மாற்றங்கள் வந்திருக்காது. அந்த மாற்றத்துக்கு எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. எப்பொழுதுமே ஆம்பளை பிள்ளை எல்லாருமே அம்மா செல்லமா இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா செல்லமா இருப்பாங்க. நிறைய வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலங்கள் அப்படி இருக்கு. பிள்ளைங்களை சொல்லி குறவில்லை, வளர்ப்ப சொல்லியும் குறையில்லை. காலங்களை மாறும் பொழுது எல்லாரும் மாறுறாங்கன்னு சொல்றோம். கூட்டுனால என் புள்ள கெட்டு போறான்னு சொல்றமே, கூட்டு சரியில்லைன்னு தெரியுதுல. அப்ப அது யாரு திருத்திக்கணும்? உண்மையான விஷயம் தானே. இப்ப என்னோட நீங்க பேசுறதுனால எங்க அம்மா உங்களை வந்து பேசுறதுல நியாயம் இருக்கா? எங்க அம்மா என்னதானே பேசணும், ஏன்னா நான் தான் அவங்களுக்கு உரிமை. அவங்க புள்ள நான் தான், என்ன கண்டிக்க தானே உரிமை இருக்கு. உங்களை கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? அதை யாராவது செய்யறோமா? என் புள்ள நல்ல புள்ளதான், இந்த இவனோட சேர்ந்தேன், அது கோச்சுக்காதிய அப்படி சொல்றது பேச்சுக்கு மன்னிச்சுக்குங்க. இந்த பையனோட சேர்ந்துதான் என் புள்ள கெட்டு போச்சுன்னு தான் எல்லாரும் சொல்றோம். நம்ம பிள்ளைய நம்ம யாரும் குறை சொல்றது இல்லை. எப்ப நம்ம பிள்ளை மேல தப்பு இருக்குன்னு நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ நம்ம பிள்ளை நல்லா வந்துடும். ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் நம்ம அடிக்கிறதுக்கு யோசிச்சோம்னா நாளைக்கு ஊர்ல 4 பேர்ட்ட அடி வாங்கிட்டு வந்து நிற்பேன். அப்ப நம்ம மனம் வருத்தப்படுறதை விட நம்மளே கண்டிச்சு வளர்க்கலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அவரவர் வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்பினெல்லாம் இல்லை, எல்லா தாயும் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் வளர்ப்பாங்க. எந்த பிள்ளையும் கெட்டு போகணும்னு நினைக்கிறது கிடையாது. நம்ம வளரும் பொழுதே நன்மையும் தீமையும் பிறர் தர வாராங்கிற மாதிரி நம்மளா நல்லதையும் கெட்டதையும் நம்ம தான் வளர்த்துக்கிறோம். எது நல்ல விஷயத்த வளர்த்துக்குவோம், எது கெட்ட விஷயமும் ஒதுக்கிடுவோம். இது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இப்படி இருக்கும், தெரியலைன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு எனக்கு நல்லது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கெட்டதை செஞ்சிருக்க மாட்டேமேன்னு நிறைய பேர் நினைக்கிறோமா இல்லையா தம்பி? நினைக்கிறோம்ல. எனக்கு அப்போ தெரியல, இது கெட்டதுன்னு தெரியல, இப்போதான் தெரியுது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் இருக்கு. அந்த உதாரணத்தை மட்டும் நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம் நமக்கே தெரியும். மற்றவங்க கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, அந்த விஷயத்த தாராளமா யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம்னு உங்க மனசு நினைச்சிச்சுன்னா அது நல்ல விஷயம். நல்ல விஷயத்த யார்கிட்ட வேணாலும் சொல்லாமே. எப்போ இந்த அக்கா கிட்ட நம்ம சொல்லக்கூடாது, அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க மனசு எப்போ நினைக்க ஆரம்பிக்குதோ அது கெட்ட விஷயம். அந்த விஷயத்தை விட்டுருங்களே, சாதாரண விஷயம் தானே. இது ஏன் தெரிஞ்சுக்காம தருமாறணும்? ஏன் மனசுல உள்ள விஷயத்த நான் சொல்றேன் தம்பி மணி. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. விஜயம் என்னடி என்னை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி. விஜயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா. ஓ பைங்கிளி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. விஜயம் என்னடி.
நிலவே ஊஞ்சல் ஊஞ்சல் கண்ணில் தானாடும் நிலவே கங்கை கங்கை நதி நீராடும் அழகே கல்லல் கல்லல் தமிழி பாடு குயிலே கட்டுக்குள்ளே நிற்காது திரிந்த காளையை தட்டி விட்டு கஞ்சி மீட்டும் சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை வைத்துக் கொண்ட பை திகிலே எண்ணில் நீயடி உன் நாடடி எண்ணில் நீயடி உன்னில் நாடடு பைங்கிளி நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஜயம் என்னடி என்னை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஜயம் என்னடி இப்படியெல்லாம் எம் மனசுக்குள்ள மட்டும் கற்பனை இருந்தா போதுமா? யார் அவரு? எப்பேற்பட்டவர்? அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருக்கேன். ஏங்க கொழுந்தனாரே, அவரு வருவாரு வருவாருன்னு நினைச்சு நானும் துரும்பாய் இழைச்சிட்டேன். ஆனா அவர் வர்ற மாதிரியே தெரியலையே. ஏங்க அவருன்னு சொல்லக்கூடாது, யாருங்க அவர்? அவரை ஐயோ புருஷனோட பேரை சொன்னா ஆயுள் குறைஞ்சிரும். அப்புறம் எப்படி வாழ்றது நான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. பெண்ணா பிறக்கிறது பெரும் பாக்கியம். அதுலயும் பெண்ணா பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எந்த விஷயத்துல வேணாலும் தோத்துடலாம். திருமண பந்தத்துல தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே வீணா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடாட்சியத்தை யாரு கொடுக்கணும்? இறைவன் நமக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்ட தெய்வீகமான திருமண பந்தத்துல எனக்கு உறவா வரப்போறவர் யார் தெரியுமா? அப்படி மாப்பிள்ளை மட்டும் ஒரு பொண்ணுக்கும் அமைஞ்சிருச்சுன்னா அந்த பொம்பளை ஆளுக அவர் காலை விட்டு ஒதுங்கி போகாது. வாழ்க்கையில எதிர்பார்க்கறது எல்லாருமே அப்படிதான். வயசுல இப்படி ஒரு பிள்ளை வந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், வந்தா நல்லா இருக்கும்னு மட்டும் நினைச்சா பத்தாது. நம்ம குடும்பத்துக்கு இந்த பிள்ளை சரியா இருக்குங்கிற மாதிரி தேர்வு பண்ணணும். அதே மாதிரி இந்த கணவர் நமக்கு மட்டும் வாழ்க்கையில நல்லா இருந்தா பத்தாது. எப்படி இருக்கணுங்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த வீட்டு பிள்ளைங்க. ஏங்க என்னங்க எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு மட்டும் என் கணவர் நல்லவரா இருந்தா பத்தாது, என் குடும்பத்துக்கு நல்லவரா இருக்கணும், அவர் குடும்பத்திலே அவர் நல்லவரா இருக்கணும். அப்படி இருக்கிற மாப்பிள்ளை அமையணும்னு தான் எல்லா பெண்ணும் எல்லா ஆணும் நினைப்பாங்க. ஆனா இப்ப அதை எப்படின்னு தேர்வு செய்ய தெரியறது இல்லை. அதனால நிறைய பிள்ளைங்க பார்த்து எனக்கு பிடிச்சதா போதும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரோட வாழ்றீங்க. அப்புறம் பார்த்தா போய் விவாகரத்து மன்றத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன பண்றது? வாழ்க்கைனா இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த வாழ்க்கையோட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா சுபிச்சமா இருக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்தோம்னா அப்புறம் எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி ஆகி போயிடும். அவர் இங்கு வரணும், என்னை பார்க்கணுங்கிற கற்பனையில குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்கவோ, குயிலே போ போ இனி நான் தானே, இனி உன் ராகம் அது என் ராகம், குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு இன்னும் பொங்கவோ, குயிலே போ போ இனி நான் தானே, இனி உன்
தெரிகிறது ஜெயா. தோழி பிள்ளைய பார்த்து என்ன விஷயம்னு கேட்கணும். எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில மாறுது. இந்த மழை பெஞ்சதுனால எம்புட்டு மாறுது பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அது இருக்க மாட்டேங்குது. என்ன நீ பண்ணிவிடுவ பார்க்கலாம் நினைச்சோம்னாலும் நம்ம ஒரு பக்கம் போனா அது ஒரு பக்கம் போகுது. எல்லாம் இறைவன் செயல். அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. ஆட்டி வைப்பவனும் அவனே, ஆள்பவனும் அவனேன்னு சொல்ற மாதிரி அந்த ஒருவர் யாருன்னு நான் உங்ககிட்ட ரகசியமா சொல்றேன். இந்த ரகசியத்தை எப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இவர் தான் மாப்பிள்ளைன்னா ஏங்க நானே எரிச்சல்ல இருக்கேன், நீங்க வேற சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு. ஆமா, மறுபடி கேட்டீங்க பாத்துக்கங்க, ரொம்ப சிரமம் தான். அத்தோட தெரிச்சு ஓடிடணும். என்ன நீங்க வேற இந்த மாப்பிள்ளை அப்படி மாப்பிள்ளை இல்ல. அவருக்கு அடையாளம் நான் சொல்லவா? ஏன் வேணாங்கிறீங்க? ஏன் சொல்லக்கூடாது? ஐய, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் சொல்ற அடையாளம் எனக்கு, நான் சொல்ற அடையாளம் அவருக்கு. அவர் சொன்னார்னா நிறைவுற்றது, நான் சொல்றேன்னா வளர் விட்டுறது. நான் சொல்லும் போது ஆரம்பம், அவர் சொல்லும் போது நிறைவு. ஏங்க அடையாளத்தை சொல்லணுங்கிறீங்களா? வரும்பொழுதே கையில கொண்டுகிட்டே வருவார், பட்டை போட்டிருப்பார். ஏன் இப்பவேவா? எப்பொழுதுமே அவர் பிறந்ததுல இருந்தே பட்டை போடுறவர். அல்லியம்மா, என்னம்மா வரும்போது முறுக்கு மிச்சர் எதுவும் கொண்டு வருவாரு எனக்கு சாப்பிட? முறுக்கு மிச்சர் அப்படி தின்னு அப்படி இருக்கிற. இப்ப கிறங்கிட்டிய தம்பி பாவத்தே. உன்னை பார்க்கும் பொழுது ஜெயப்பிரியா சொல்ற மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கரடி சங்கம், அதுல இருக்கிற மாதிரியே எங்க அண்ணன் இருக்கா. அப்படி தம்பி அப்படிதான் தம்பி இருக்க. வரும்பொழுதே பட்டை போட்டு பாருன்னு சொன்னா சேவல் இருக்கும், மயில் இருக்கும், பாம்பு இருக்கும். அப்ப இத்தனையை கொண்டுகிட்டு வர்றாருன்னா அவர் யாரா இருக்கும்? பட்டை போட்டா அதெல்லாம் இருக்குமா? என்னங்க அவர் என்ன பாம்பாட்டி நான் சொன்னேன்? இத்தனையும் கொண்டுட்டு வர்றாரு, யாரா இருக்கும்? அந்த பக்கத்துல இருக்காரு பாருங்க, என் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அவரே எனக்கு மணவாளனாக வரணும்னு சொல்லி பிறந்ததுல இருந்து இத்தனை வயது வரையும் காத்திருக்கேன். இவருக்காக இத்தனை வயசு என்னங்க, எத்தனை யுகங்கள் வேணாலும் காத்திருக்கலாம். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறாருன்னா எந்த பொம்பளை வேணான்னு சொல்லுவா? நினைச்சு பாருங்க. தமிழ் கடவுள், ஆமா இருக்கட்டும். எத்தனை பேருக்கு அவர் சொந்தமா இருந்தாலும் முழுமையா எனக்கு சொந்தமாக நான் நினைக்கிறேன். இதுல எந்த தவறும் இல்லையே. சக்காலத்தி சண்டையெல்லாம் இங்க வர வாய்ப்பே இல்லை. வாழ்க்கைங்கிறது நம்ம விருப்பத்துக்கு வாழணும். இந்த வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? என்னோட வாழ்க்கை. ஏன் விருப்பப்படி நான் சந்தோஷமா வாழணும். என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்குதேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயோ இவங்க இப்படி நினைக்கிறாங்களே, நான் வருத்தப்படவே மாட்டேன். இன்னமும் நம்மளை பார்த்தா எவ்வளவு தூரம் உங்களுக்கு வருத்தம் வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தம் வரணும். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க எரிச்சப்படணும். அது மாதிரிதான் நான் நடந்துக்குவேன். அப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன் விருப்பப்படி நான் வாழணும். அப்படித்தான் எங்க அம்மா கூட சொன்னாங்க. குழந்தை பிள்ளைக்கு தலசி விடும் போதெல்லாம் என்கிட்ட, உன் வாழ்க்கைமா உன் விருப்பப்படி உன் எண்ணப்படி தான் நீ வாழணும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்ப? 6 வயசுல சொன்னாங்க. 9 வயசாச்சு. இங்க போகணும், அங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெரிய பிள்ளை ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, இது என்ன உன் வீடா? கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி இருந்துக்க, 4 பேர் சொல்ற அளவுக்கு நீ வாழக்கூடாதுன்னாங்க. சரி, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுதான் நம்ம வீடு, அந்த வீட்டில் போய் நம்ம விருப்பப்படி இருக்கலாம்ல நினைக்கிறேன். அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க மாமியார் மாமனார்லாம், ஏய் இதை நாங்கள் ஒப்ப விடாடி கொஞ்சம் ஜௌரியத்துக்கு இருக்கிற. எங்கே தான் நாங்கள் எங்கள் விருப்பப்படி வாழ்றது? ஒண்ணு கவலை இல்லை, இந்த மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டவர். அதனால எண்ணத்துக்கு ஏத்தது போல தாய்க்கு பின் தாரங்கிற மாதிரி வாழ வைப்பாரு. ஒரே ஒரு முறை அவரை பத்தின கற்பனையை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தோழி பிள்ளையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் என் உடன்பிறவா சகோதரர், என்னப்பா ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்ட மாதிரி உட்காந்துருக்க தம்பி, காடமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இல்ல 3 பக்கெட்டு கம்பி இருந்தோன்னா அது சென்டர்ல உட்காந்துருக்கீங்களா? கூண்டுக்குள் முருகன், கூண்டுக்குள் முருகன், முருகா கூண்டுக்குள் முருகன்.
செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைசாதி பொண்ணுக்கு மடல் மாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. கால் கடுக்க காத்திருந்தேன் கண்ணிரண்டும் பூத்திருந்து காதலனை காணலையே அத்தை நானறியேன். இருவரும் அண்ணாலில் சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து ஊர் தடுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம் உன்மேல் ஓயாது நானும் கொண்ட மோகம் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே ஹலோ இல்ல நட்டு வச்சா நான் வணங்கும் பூமுடிக்கே கூந்தல் ஒண்ணு ஓடுதங்கே என் விரலால் பொட்டு வைக்க நெத்தி ஒண்ணு ஏங்குதங்கே தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாது போனது பாவம் நீ திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் இல நாத்து கூடை நீரின்றி வாடும் இல நாத்து செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைசாதி பொண்ணுக்கு கடல் வாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா. மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாதா லாலா லால லாலா லால 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 ஆனா சரியா தப்பா